புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அறிமுகம். தமிழ் மாதங்களில் ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் பெறும் மாதம் புரட்டாசி. குறிப்பாக வைணவ சமயத்தினருக்கு இது மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. பல குடும்பங்களில் இந்த மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் சுத்த சைவ உணவையே உட்கொண்டு விரதமிருந்து திருமாமை வழிபடும் பழக்கம் உள்ளது. ஆனால் ஒரு கேள்வி பலரின் மனதில் எழுகிறது. ஏன் புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது? இது வெறும் மத நம்பிக்கையா? அல்லது இதற்கு பின்னால் அறிவியல் காரணங்களும் உள்ளதா? பாரம்பரிய சடங்குகளின் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த பதிவில் புரட்டாசி மாதத்தில் அசைவம் தவிர்க்கப்படுவதற்கான ஆன்மீக, புராண, ஆரோக்கிய, இயற்கை மற்றும் சமூக காரணங்களை விரிவாக பார்ப்போம். 1. புரட்டாசி மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். புரட்டாசி மாதம் செப்டம்பர்-அக்டோபர் மாதம் சூரியன் கன்னி ராசியில் பயணிக்கும் காலம். இந்த மாதத்தில் பெருமாளின் சக்தி அதிகரிக்கும் என்று வைணவ சமயம் கூறுகிறது. ஏன் பெருமாளுக்கு முக்கியமான மாதம்? புரட்டாசி சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு இந்த மாதம் மிகவும் விசேஷமானது. கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் விரதமிருந்து வழிபடுகிறார்கள். வீட்டில் மாவிளக்கு, துளசி மாலை, சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த மாதம் முழுவதும் மன உடல் சுத்தத்தை பேண வேண்டும் என்பதே அடிப்படை நோக்கம். 2. புராணங்களில் கூறப்படும் காரணம். புராணக் கதைகளின்படி ஒரு காலத்தில் பூமியில் அசுர சக்திகள் அதிகரித்தபோது மகாவிஷ்ணு பூமியை காப்பாற்ற பல அவதாரங்களை எடுத்தார். அந்த சமயத்தில் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை சுத்தமாக வைத்துக்கொண்டு சைவ உணவையே உட்கொண்டு விரதமிருந்தனர். அந்த விரதம்தான் பின்னர் புரட்டாசி விரதம் என நிலை பெற்றது. மேலும் சனி பகவான் பெருமாளின் பரமபக்தர். புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் சனி தோஷம் குறையும். அசைவம் தவிர்த்து சுத்த சைவமிருப்பது புண்ணியம் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. 3. சைவம், சத்வகுணம். இந்திய சாஸ்திரங்கள் உணவுகளை 3 வகைகளாக பிரிக்கின்றன. சத்வ உணவு மன அமைதி தரும், சைவம். ரஜோகுண உணவு ஆவேசம், செயற்பாடு அதிகரிக்கும். தமோகுண உணவு சோம்பல், கோபம் தரும், அசைவம். புரட்டாசி மாதம் தியானம், பக்தி, சுய கட்டுப்பாடு ஆகியவற்றுக்கான மாதம். அதனால் சத்வ உணவையே உட்கொள்ள வேண்டும் என கூறப்படுகிறது. அசைவம் உடலில் சூடு அதிகரிக்கும், மன அமைதி குறையும், தியானத்தில் கவனம் குறையும். எனவே ஆன்மீக வளர்ச்சிக்காக அசைவம் தவிர்க்கப்படுகிறது. 4. அறிவியல் காரணங்கள். இது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இயற்கை மற்றும் ஆரோக்கிய காரணங்களும் உள்ளன. மழைக்காலம் மற்றும் ஜீரணம். புரட்டாசி மாதம் மழைக்காலம் முடியும் நேரம். இந்த காலத்தில் ஜீரண சக்தி குறையும். இறைச்சி போன்ற கனமான உணவுகள் செரிக்க கடினம். பாக்டீரியா வளர்ச்சி அதிகரிக்கும். இதனால் உணவு விஷம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். தொற்று நோய்கள். மழைக்காலத்தில் காய்ச்சல், டெங்கு, வைரஸ் நோய்கள் அதிகரிக்கும். உடலை லேசான சைவ உணவில் வைத்தால் எதிர்ப்பு சக்தி மேம்படும். 5. சுற்றுச்சூழல் காரணம். பழங்காலத்தில் மிருகங்கள் இனப்பெருக்க காலத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் அவற்றை கொல்லாமல் காப்பது கருணை. இது சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கும். 6. மனக்கட்டுப்பாடு, ஒரு ஆன்மீக பயிற்சி. புரட்டாசி மாதம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் மந்த் போல. ஒரு மாதம் விருப்பமான உணவை தவிர்க்கிறோம், விருந்தமிருக்கிறோம், சனி வழிபாடு செய்கிறோம். இது மன வலிமையை அதிகரிக்கும். உணவை கட்டுப்படுத்தும் மனிதன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 7. குடும்ப ஒற்றுமை. புரட்டாசி மாதத்தில் குடும்பம் முழுவதும் ஒன்றாக பூஜை, சனிக்கிழமை சிறப்பு நைவேத்தியம், பக்தி பாடல்கள். இது குடும்ப உறவை வலுப்படுத்துகிறது. 8. சனி தோஷ நிவாரணம். ஜோதிட ரீதியாக புரட்டாசி சனி வழிபாடு மிக முக்கியம். எள் தீபம் ஏற்றுதல், துளசி மாலை சமர்ப்பித்தல், ஓம் நமோ நாராயணாய ஜபம். அசைவம் தவிர்ப்பது இந்த விரதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஆன்மீக பலன்கள். புரட்டாசி விரதத்தின் பலன்கள்: மன அமைதி, குடும்ப நன்மை, தொழில் வளர்ச்சி, சனி தோஷ நிவாரணம், புண்ணியம் அதிகரிப்பு. 10. இன்றைய இளைஞர்கள் ஏன் கடைபிடிக்க வேண்டும்? இன்றைய காலத்தில் மன அழுத்தம் அதிகம், ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகம், ஆன்மீகம் துரம் அதிகம். ஒரு மாதம் சைவம் இருப்பது உடலை டீடாக்ஸ் செய்கிறது, மனதை சுத்தமாக்கிறது, ஆன்மீக எண்ணத்தை வளர்க்கிறது. முடிவுரை: புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்பது வெறும் மூடநம்பிக்கை அல்ல. அதற்கு பின்னால்
ஆன்மீக காரணம், புராண வரலாறு, அறிவியல் ஆதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனக்கட்டுப்பாடு எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதனால்தான் நம் முன்னோர்கள் புரட்டாசி வந்தால் சைவம்தான் என்று கட்டுப்பாடு வைத்தனர். இறுதி சிந்தனை: ஒரு மாதம் சைவமிருந்து பார்த்தால் என்ன இழப்பு? ஆனால் கிடைக்கும் பலன் உடல் சுத்தம், மனம் சுத்தம், ஆன்மா உயர்வு. அதனால் இந்த புரட்டாசியில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள்? சைவம், பக்தி, சனி வழிபாடு = வாழ்வில் முன்னேற்றம். நீங்கள் விரும்பினால்